என் நெஞ்சில் குடியிருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது என்னுடைய காலை உணவு. தக்காளி பச்சை மிளகாய் போட்ட தோசை, தக்காளி தோசை. இங்கே பாருங்கள், பச்சை பட்டாணி தோசை. பச்சை பட்டாணி எல்லாம் போட்டிருக்கு, நல்லா அருமையாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்பெஷல் தோசையை பார்த்தீங்கன்னாக்க கோஸ் இருக்குது, கேரட் இருக்குது, கேப்சிகம் இருக்குது. டிசைனுக்கு கோஸு கேரட்டு போட்ட தோசை மிக அருமையாக இருக்குது. மூணாவது தோசை பட்டாணி தோசை இருக்குது, தக்காளி தோசை, கேரட் தோசை. அடுத்த தோசை பார்த்திங்கன்னா அவரைக்காய் தோசை. அவரைக்காயை பார்த்தா பச்சையாக இருக்க மாதிரி தெரியுது, இல்லை எல்லாம் வந்து ஃபியூம்டு, அதாவது பேக்டு மாரி இருக்கும். அவிச்ச அவரைக்காய் தோசை மிக சிறப்பாக உள்ளது. அனைத்தும் கார்போஹைட்ரேட்டும் பல விட்டமின்ஸும் கலந்த தோசைகள். பட்டாணி தோசை, தக்காளி தோசை, கோஸு தோசை, முட்டைக்கோசு தோசை, அவரைக்காய் தோசை. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்க அடைகள், உரப்படைன்னு சொல்லுவாங்க. அடைகள் காலையில் முட்டைகள் சாப்பிட வேண்டும், அதனால் முட்டைகள் வந்துருக்குது. புரோட்டீன், சிறப்பான முட்டைகள் இருக்குது. சத்து, உளுந்து போண்டா வந்திருக்கு, நல்லா உளுந்து போண்டா, அதுவும் சத்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அவியல், காய்கறி அவியல், கேரட்டு பீன்ஸு காய்கறி அவியல். காலையில் இவ்வாறு உண்பது மிக சிறந்தது. உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் போட்ட சட்னி, இது சாம்பார், இட்லி சாம்பார், சட்னி இட்லி சாம்பார். பாருங்கள், பெரிய இலை வந்து ஏலக்கி மரத்தினுடைய இலை, கொழுந்து இலையாக பார்த்து எடுத்தேன். பாருங்கள், அப்படியே இலை ஃபுல்லாக நிரம்பியிருக்கு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னாக்க பைனாப்பிள், இது வந்து பப்பாயா. முகம் பளபளன்னு இருக்கணும்னா, முகம் க்ளோ ஆகணுன்னாக்க, ஃபேஸ் ஸ்கின்னு வேணுனாக்க டெய்லி பப்பாயா சாப்பிடணும். பப்பாளி பழம், ஏலக்கி வாழைப்பழம், மிக அருமையான உணவு. குழந்தைகளுக்கு இதுபோல் உணவை செய்து கொடுக்கவும். சாப்பிட்லன்னா ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் எதற்காக அடம் பிடிச்சிங்கனாக்கா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆசையாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலராக செய்து அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணுங்கள். ஆசையாக பேசி ஆசையாக அன்பாக ஊட்டினாக்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுபோல் உணவை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நம்மளது தமிழ் சமூகம் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கணுன்னாக்க குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கவும், நல்ல உணவு கொடுக்கவும், நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கவும் சிறப்பாக உள்ளது. பாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யவும்.